ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னாக்கா டெல்லி கேபிட்டல்ஸில் மிக சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருக்காரு ரிஷப் பண்ட். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸுக்கும் டெல்லி கேபிட்டல்ஸுக்கும் இடையிலான போட்டி இன்றைக்கி 8 மணிக்கு நடந்துச்சு. இந்த போட்டியில் டெல்லி அணி தான் முதல்ல பேட்டிங் பண்ணாங்க. இதில் முதல்ல ஒரு தரமான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்கன்னே சொல்ல முடியும். கிட்டத்தட்ட ஷிகர் தவான் 43 ரன்கள் அடிச்சிருந்தாரு. பிருத்வி ஷா 7 ரன்களில் வெளியேறினாலும் கேப்டனான ஷேயஸ் 16 ரன்கள் அடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் காலின் இங்கிராம் 47 ரன்கள் அடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறமா தான் ரிஷப் பண்ட் களமிறங்கினாரு. ரிஷப் பண்டை பொறுத்த வரைக்கும் 27 பால்ல 78 ரன்களை அடிச்சிருந்தாரு. கிட்டத்தட்ட 7 6ம் 7 4ம் அடிச்சிருந்தாரு. இதுதான் இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தியதுக்கான காரணமா அமைஞ்சிச்சுன்னே சொல்ல முடியும். எனவே டெல்லி அணியை பொறுத்த வரைக்கும் 213 ரன்களுக்கு 6 விக்கெட்டுகளை இழந்திருந்தாங்க. இதுலயும் ஒரு சூப்பரான ரெக்கார்டும் பண்ணியிருக்காரு. டெல்லி அணியை பொறுத்த வரைக்கும் பாஸ்டஸ்டா இது வரைக்கும் 50 ரன்கள் அடிச்சவர்கள் மோரிஸ் 2014 பண்ணியிருக்காரு. இப்போதைக்கு அந்த ஒரு சாதனையை அதுக்கு அடுத்ததா இப்போ ரிஷப் பண்ட் இருக்காரு. இதுக்கப்புறமா முன்னாடி வீரேந்தர் சேவாக் 20 பந்துகளில் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு எதிராக 2012லையும் 2010லையும் பண்ணியிருப்பாரு. இந்த ஒரு சாதனையும் தகர்த்திருக்காரு. ஒரு இளம் வீரரா இப்போதைக்கு அணியில இந்தியன் அணியில இடம் பிடிப்பாருன்னு சொல்லிட்டு கேள்வி இருந்த நிலையில இன்னைக்கு ஆட்டம்ன்றது ஒரு வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்ல முடியும். கிட்டத்தட்ட ரிஷப் பண்டோட ஆட்டத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை மறக்காம கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த டோட்டலை கண்டிப்பா மும்பை அணியால பீட் பண்ண முடியுமா? அதையும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.